சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு அவங்கள வேலையை பார்த்துருப்பான். அங்க போட் இல்லை, வழியில இல்லை, மூலையில இல்லைன்னு சொல்ற கதைக்கே இடம் இல்லை. இது வந்த உடனே அவர் 100 பேர் ஏற்றுவார், 20 பேர் ஏற்றுவார். என்ன தீர்வு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, ஒன்றில் அவியல் ஒழுங்கா தங்களை வேலையை ஆர்டிஓவி செய்யணும். ஒழுங்கா அவியலால் செய்யலாட்டு சொன்னால் வேணும்னா அவியல் ஒன்று செய்யலாம். அந்த டைமுக்கு இப்போ 3 போட்டு பட்ஜெட்ல இருக்கணும். 3 போட்டை கொண்டு அவகிட்ட தலையில வச்சுக்கொண்டு இவங்கள்ட்ட அந்த அந்த 3 போட்டுக்குரிய செலவை கொடுக்கணும். 30,000 ரூபாய் தான் ஓடுறான் ஒரு நாளைக்கு. 30,000 ரூபாய் ஆர்டிஓவி இவங்களுக்கு கொடுக்கட்டேன். அவங்க தானே சொல்றாங்க 35,000க்கு நாங்கள் டீசல் அடிக்கிறோம்ண்டு, ஆளுக்குன்னு சம்பளம் கொடுக்குறோம்ண்டு. அப்போ அந்த அந்த ஆக்களை ரோடு வேலையை செய்ய சொல்லி விடுங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் 2 வேலையும் உண்டு தான். என்ன ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்க வேற ஒரு வேலைக்கு விடுங்க. அவங்கள விட்டுட்டு போட்டோல கொண்டு வாங்க, என்ன போடுங்க, போட்டுட்டு இவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இவங்க ஒவ்வொரு நாள் கொண்டு வழியாக கொண்டு திறக்கிட்டு அவனும் போவான் அவன் வாட்டு. அப்போ இப்படியான சில பொதுமக்களுடைய ஒரு அத்தியாவசிய தேவையான இந்த முக்கியமான ஒரு தேவைப்பாடு இந்த நடந்தவில்லை இருக்கு. அதன்படியால் இது என்ன இப்படி நாங்கள் மக்களை திரண்டு ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துறாலே ஒரு 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 நிலைதான் வரப்போகுது போல இருக்கு. இப்போ போற போக்க பார்த்தா எத்தனையோ அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க, பார்த்து மேல்மிச்சம் கவனத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதியை பெற்று போறாங்க. இருந்து 4 மணிக்கு பிரயாணத்துக்கு பஸ்ல ஏறினா அது வந்து ஜெட்டிக்கு வந்து 6:45 நிற்கக்கூடாது. இவங்க 6 மணிக்கு வள்ளத்தில் விட்டு ஏறுறாங்க ஆக்களை. இங்கே வந்து பஸ்ஸில் போகிற பிரயாண நோயாளிகள் அவங்க திரும்பியும் போகிறதுக்கு அங்கே போட்டுக்கு இல்லை. 100 பேர் 120 பேர் ஏறுனா மிச்சம் 50 60 இந்த கிழமை ஃபுல்லாகவே இது நெடுகளும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் எங்களுடைய அதிகாரிகளும் கண்மூடித்தனமாக தான் இருக்கிறாங்க. எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி தான் நாங்கள் நீ சீர் பண்ணணும் போல தெரியுது.